இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த அமெரிக்காவுக்கும், ஈரானுக்கும் இந்த இடையிலான போருங்கிறது ஒண்ணும் வெடிக்கல. ஆனா, நம்ம நெனச்சுருவோம், இந்த போர் வெடிக்காதனால, இந்த போர் பார்த்தீங்கன்னா, முடிந்து விட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெனச்சிருப்போம். ஆனா, இனி போருங்கிறதும் பார்த்தீங்கன்னா, இனி முடிவுங்கிறது இனி வரல. அது மட்டும் இல்லாம, நம்ம அமெரிக்காவும், ஈரானும் நேத்து பார்த்தீங்கன்னா, இந்த பேச்சுவார்த்தை இந்த அமைதிக்கான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இருக்குல்ல, அது நடத்துறதுக்கு பக்கத்துல போயிட்டாங்க. ஆனா, அதுல இன்னி பார்த்தீங்கன்னா, பேச்சுவார்த்தைகள் நடக்கல. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம, ஈரான் சைடுல இருந்து ஈரான் பார்த்தீங்கன்னா, திருப்பியும் அந்த ஹர்முஸ் கால்வாய் இருக்குல்ல, அங்க 2 கப்பல பார்த்தீங்கன்னா, அவங்க கைப்பற்றியதா நம்மளுக்கு தகவல்ங்கிறது இப்போதைக்கு வெளிய வந்திருக்கு. ஆமா, நீங்க நெனைக்கிற மாரியே இந்த தொழில்நுட்ப ரீதியா பார்த்தீங்கன்னா, இந்த போருங்கிறது இப்போதைக்கு போர் நிறுத்தத்துல பார்த்தீங்கன்னா, அமலில் இருக்கு. ஆனா, இந்த பொருளாதார முற்றுகையா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த கப்பல் முற்றுகையா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த ராஜதந்திர உடன்பாடு இருக்குல்ல, அதா இருக்கட்டும், இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா, இந்த போரை விட ஆபத்தான நிலையில் தான் பார்த்தீங்கன்னா, இந்த உலக நாடே பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இந்த 2 நாடுகளும் இழுத்து சென்றுட்டு இருக்காங்க. இது எல்லாம் தான் இன்னைக்கு நம்ம இந்த ஈரானுக்கும், அமெரிக்காவுக்கும் இடையிலான போர பற்றின அப்டேட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா, ஆப்பரேஷன் எக்கனாமி இத பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அமெரிக்கா சைடுலேருந்து அவங்க தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம, ஈரான் சைடுல இருந்து இந்த ஹர்முஸ் கால்வாய் இருக்குல்ல, அத மூடுறதா பார்த்தீங்கன்னா, அவங்க எச்சரிக்கையும் குடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பாகிஸ்தான்ல நடக்கிற இந்த இரு தரப்புக்கான இந்த 2ஆம் கட்ட பேச்சு நிலை இருக்குல்ல, அது ரத்தானது. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த ஒரு வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் முடியும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாவும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீடியோங்கிறது புரியும். சரிங்களா? இந்த 24 மணி நேரத்துல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம சுருக்கி இந்த வீடியோலயே உங்களுக்கு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, நான் புரியிற மாரி சொல்றேன். ஓகேங்களா? சரி வாங்க, இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இன்றைய அம்சங்கள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுல இந்த ஆயுத நிறுத்தமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த கப்பல் முற்றுகையா இருக்கட்டும், அத பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம தெளிவா ஒன் பை ஒன்னா இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போர் நிறுத்த நீடிப்பு. நம்ம அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இப்போ நம்ம எல்லாம் தெளிவா பார்க்கலாம். இதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் ஒருங்கிணைந்த திட்டத்தை சமரிக்கும் வரை இராணுவ நடவடிக்கைகள் இல்லாத காலவற்றின்றி நீடிக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இதுக்கு பின்புலமா யார் இருக்காங்க, இது யாரு சொல்ல வச்சாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த முடிவுக்கு பாகிஸ்தான் தான் பார்த்தீங்கன்னா வேண்டுகோள். இப்போ பாகிஸ்தான் தான் அமெரிக்காட்ட வேண்டுகோள் வச்சிருக்காங்க. இந்த பாகிஸ்தான் சொன்னதுக்காக தான் இணங்கிதான் நம்ம அமெரிக்கா பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு முடிவுங்கிறத இப்போதைக்கு எடுத்திருக்காங்க. அடுத்தது செகண்ட் பாயிண்ட். இதுல பார்த்தீங்கன்னா தொடரும் இந்த கப்பல் முற்றுகை இதை பத்தி நம்ம இதுல தெளிவா இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? போர் நிறுத்தம் இருந்த போதிலும் இந்த போர் நிறுத்தங்கிறது கரண்டா இப்போ இருக்கிற டைம்லயே நம்ம அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ஈரானின் கப்பல் வணிகத்தை முழுமையா முடிக்கிற ஒரு நோக்கில் ஆபரேஷன் எக்கானமி ஃபியூரி அப்படிங்கிற ஒரு பொருளாதார தடையை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அமெரிக்கா சைட்ல இருந்து அவங்க தொடங்கியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஆபரேஷனை ஈரானுக்கு ஆப்போசிட்ல இப்போ அமெரிக்கா கொண்டு வந்தாங்கன்னா ஈரான் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சரியான கோபங்கிறது வந்திருக்கு. அந்த கோபத்துல ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத இப்போ அடுத்தது நம்ம பார்க்கலாம். ஈரான் பார்த்தீங்கன்னா இந்த முற்றுகையை பார்த்தீங்கன்னா ஆயுத நிறுத்தத்தின் மீறலாக பார்த்தீங்கன்னா அவங்க கருதிட்டு இருக்காங்க. இப்போ இந்த போருங்கிறது போர் நிறுத்தத்தில் இருக்கு. இந்த மாதிரி டைம்ல நீங்க இப்படி பண்றத பார்த்தீங்கன்னா நாங்க ஆயுத நிறுத்தத்து மீறலாக தான் நாங்க இதை கருதுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கடல் முற்றுகையை பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சைட்ல இருந்து அவங்க நீக்காவிட்டால் இந்த ஹர்முஸ் கால்வாய் இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா மீண்டும் நாங்க திறக்கவே மாட்டோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் நம்ம அமெரிக்காவுக்கு ஈரான் சைட்ல இருந்து இந்த மாதிரி ஒரு பெரிய எச்சரிக்கைங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த டாபிக் மோதல் விவகாரங்கள். இப்போ இந்த ஹர்முஸ் கால்வாய் ஜலத்துல என்னென்ன பதற்றமான சூழ்நிலை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த டாபிக்ல நம்ம ஒன் பை ஒன்னா இப்ப அடுத்தது பார்க்கலாம். இந்த பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகள் இப்போ கரண்டா பாத்தீங்கன்னா நடந்து கொண்டுட்டு இருக்கு. இப்ப இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகள் இப்போவே இந்த இரு தரப்பிலும் இந்த கடல்ல ஒருத்தருக்கு ஒருவர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எச்சரிக்கையா இருக்கட்டும்,
அதுக்கப்புறம் அவங்க சைட்ல இருந்து இவங்களை குற்றம் சாட்டுறதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்காங்க இந்த 2 நாடுகளும். இந்த ஹர்முஸ் கால்வாயில இப்போதைக்கு ஈரான் என்னென்ன நடவடிக்கைகள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இப்போ ஒவ்வொன்றா இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்த்துடலாம். ஈரானோட புரட்சிகர காவல் படை இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஹர்முஸ் கால்வாயில இருக்குல்ல பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க 2 கப்பல்களை பார்த்தீங்கன்னா இவங்க கைப்பற்றியதாகவும், அது மட்டும் இல்லாம 3வது கப்பலை பார்த்தீங்கன்னா தாக்கியதாகவும் பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு அமெரிக்கா சைட்லேருந்து இது ஒரு கடற்கொள்ளை என்று பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சைட்லேருந்து ஒரு கண்டனத்தை பார்த்தீங்கன்னா அவங்க இப்போதைக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்தது அமெரிக்காவோட இந்த ஹர்முஸ் கால்வாயில அமெரிக்காவோட நடவடிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ அடுத்ததான் இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த அமெரிக்கா கடற்படை பார்த்தீங்கன்னா ஈரான எண்ணெய் கடத்தலோட இப்போ ஈரான்ல எண்ணெயை பார்த்தீங்கன்னா கடத்துறதா சந்தேகத்தின் பேர்ல பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய பெருங்கடல் இருக்குல்ல, அங்க 3 ஈரானிய கப்பல்களை பார்த்தீங்கன்னா திசை திருப்பி விட்டுருக்காங்க இப்போதைக்கு. இப்போ அடுத்த டாபிக் பேச்சுவார்த்தையில இப்போ இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில என்ன முட்டுக்கட்டைகள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஏன் இந்த 2 நாடுகளும் அவங்க 2 பேரும் சந்திச்சு பேசுற மறுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த ஒரு டாபிக்ல 1 by 1 இப்போ அடுத்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்டா இவங்க அமெரிக்கா சைட்ல இருந்து அமெரிக்காவும் ஈரானும் திட்டமிட்டபடி பேச்சுவார்த்தைகள் பார்த்தீங்கன்னா நிறைவேற்றல அப்படின்னு அமெரிக்கா சைட்ல இருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்டா நம்ம இது எதுல இருந்து பார்க்கணும்னா, பாகிஸ்தான்ல இந்த 2ஆம் கட்ட நடவடிக்கை பேச்சுவார்த்தை நடக்க இருந்த நிலையில இந்த உயர்மட்ட குழுக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்க வர வேண்டியதா இருந்துச்சு. இப்போ இந்த பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டனால இந்த அமெரிக்கா துணை ஜனாதிபதி இருக்கார்ல ஜேடி வான்ஸ், அவர் பார்த்தீங்கன்னா அவர் பயணிக்க இப்போ அமெரிக்காலேருந்து பாகிஸ்தானுக்கு அவர் பயணம் வருவார்ல, அந்த பயணம் பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க அமெரிக்கா சைட்லேருந்து. ஈரான் சைட்லேருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத இப்போ அடுத்தது இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஈரான் சைட்லேருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்கா முன் நிபந்தனைகளை பார்த்தீங்கன்னா எங்க மேல விதித்தாங்க, அது மட்டும் இல்லாம எங்களை சரணடைய வைக்க அவங்க அமெரிக்கா சைட்லேருந்து முயற்சிகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஈரான் சைட்லேருந்து அவங்க ஈரான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை பார்த்து குற்றச்சாட்டுங்கிறது வச்சிருக்காங்க. அடுத்தது இதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியமானது. இப்போ இந்த 2 நாடுகளும் பேசாம இருக்கிறதுக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பிரிவினைங்கிறத சொல்லலாம். அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ இந்த ஓபன் பாயிண்டா இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த அணுக்கரு உரிமைகள் இதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஏவுகணைகள் திட்டம் அதுவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த ஹர்முஸ் கால்வாய் இருக்குல்ல அதா இருக்கட்டும், இந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா இரு தரப்பிலையும் அவங்க சொல்றதான் கரெக்ட் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் 2 நாடுகளும் இருக்கிறனால தான் இந்த பேச்சுவார்த்தைங்கிறது இப்போதைக்கு முடியும் பார்த்தீங்கன்னா நடக்காமலே போயிட்டு இருக்கு. இப்போ அடுத்த டாபிக்கான இந்த போரால இப்போ இந்த உலகம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பாதிப்பு அடைஞ்சிருக்கு, என்னென்ன பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ 1 by 1 இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்டா பார்த்தீங்கன்னா பொருளாதாரம், அந்த டாபிக்ல இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்த்துடலாம். இப்போதைக்கு இப்போ ஈரான் பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு ஒரு நாளைக்கு சுமார் $500 மில்லியன் பார்த்தீங்கன்னா இழப்புங்கிறத அவங்க சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது எதனாலனா, நான் நேற்றே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், அமெரிக்கா கப்பல் பார்த்தீங்கன்னா இப்போ ஈரானோட கப்பலை வெளியே போக விடாம அவங்க முற்றுகை எப்படி சொல்றது, எல்லா கப்பலையும் முற்றுகை பண்ணிட்டு இருக்காங்க. இதனாலேயே ஒரு நாளைக்கு நம்ம ஈரானுக்கு $500 மில்லியன் பார்த்தீங்கன்னா இழப்புங்கிறது ஏற்பட்டிருக்கு. இதனால நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா, இத முற்றுகையால இந்த உலக எண்ணெய் விலை உயர்வா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த பணவீக்கத்தை பார்த்தீங்கன்னா துண்டிக்கும் அபாயம் பார்த்தீங்கன்னா இதில் நிறையாவே இருக்கு. அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கண்ணோட்டத்திலிருந்து இப்போ நம்ம பார்க்கலாம். சரிங்களா, நம்ம துருக்கி ஜனாதிபதியான எர்டோகன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஈரான் போர் பார்த்தீங்கன்னா இந்த ஐரோப்பாவில் இருக்கிற இந்த பணவீக்கம் இருக்குல்ல அதை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தொடங்கி வச்சிருக்கு இந்த போருங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐரோப்பிய நாடுகள் எல்லாத்துக்கும் ஒரு எச்சரிக்கைங்கிறது இவர் கொடுத்துருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டாபிக்ல லாஸ்ட் பாயிண்ட் இப்போ நம்ம பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தோம்ல, இதில் என்னென்ன நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத சுருக்கி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இன்னைக்கு போர்க்காலத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் ரத்தங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரத்தங்கிறது சிந்தப்படவில்லை. ஆனாலும் இந்த ஹர்முஸ் கால்வாய் இருக்குல்ல, அங்கே ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா பொருளாதார போருங்கிறது இன்னும் நீடிச்சு தான் இருக்கு, தொடர்ந்து தான் இன்னும் அங்கே போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பேச்சுவார்த்தைங்கிறது இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க.
அதுக்கப்புறம் இந்த முற்றுகை அவங்க கப்பல் முற்றுகை பார்த்தீங்கன்னா அதையும் நீக்கப்படவில்லை. அப்படி இருந்தும் இந்த கப்பல் இன்னும் பார்த்தீங்கன்னா சர்ச்சையில் தான் இருக்கு. இந்த கப்பல் முற்றுகையால் இன்னைக்கு கப்பல் வெளியே வருமா, இல்லை அவங்க கப்பல் வெளியே வந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு சர்ச்சையில் தான் இன்னும் இந்த முற்றுகை வந்து போயிட்டு இருக்கு. இப்போ இந்த 2 நாடுகளும் பண்றதை பார்த்தா அமைதினா ஒரு பேச்சா பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த போர் பார்த்தீங்கன்னா இன்னும் தொடங்கவில்லை. இந்த போர்கள் தொடங்குச்சுன்னா எவ்வளோ பெரிய உயிர் பலி போகும், அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய பொருளாதார அடி விழுகும் அப்படிங்கிறத நம்ம இந்த போர் தொடங்காமல் இருந்தால் தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நல்லது. நம்மளுக்கு விட இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா அதான் நல்லது. இப்போ லாஸ்ட்டாக இப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்கள் குரலுங்கிறது தேவைப்படும் நேரம் இது. தொடர்ந்து கவனமாக இருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் இப்போ அப்டேட் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ நம்ம சேனலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த போரை பற்றின அப்டேட்ஸு நான் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் நம்ம பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த அப்டேட்ஸ் வரும் வரை நீங்கள் காத்திருங்க. அது மட்டும் இல்லாமல் பத்திரமா இந்த பிரச்சனையில் எதுலையும் சிக்காமல் பத்திரமா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ நீங்கள் லாஸ்ட் முடியும் பார்த்தீங்கன்னா மிக்க நன்றி. உங்களை இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.